ஐயா வணக்கம். வணக்கம். தோள்பட்டை வலி, வலி இல்லாத ஒரு வாழ்க்கை தான் சிறந்த வாழ்க்கை. ஆரோக்கியமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் அந்த வலிகள் எப்போ வருதோ அது சிரமமாக போயிடுது. அதே நேரத்தில் மருந்து மாத்திரைகள் இல்லாமல் எளிமையான முறையில் இந்த வலிகள்லேருந்து விடுபடுறதுக்கு ஏதாவது சிறந்த வழிகள் இருக்கா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கய்யா. அன்பே சிவம். நான் உங்கள் ஹீலர் சுகுமார். தோள்பட்டை வலி ஏற்படுவதற்கு என்ன காரணங்கிறத முதல்ல பார்த்துடலாங்க. பாருங்கள், தோல்லாம் பாருங்கள், சில பேருக்கு அடிக்கடி பிடிப்பு ஏற்படும். இங்கே சைனோவியம் அப்படிங்கிற ஒரு திரவம் ஒன்று இருக்குங்க. எங்கெங்கெல்லாம் இணைப்புகள் இருக்கிறதோ, இரண்டு எலும்புகள் சந்திக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, ஒரு ஜவ்வு படலத்தில் பார்த்திங்கன்னா சைனோவியம் அப்படிங்கிற லிக்யூட் இருக்குங்க. இந்த லிக்யூடு எப்போது குறைந்து விடுகிறதோ, வற்றி விடுகிறதோ, அந்த இடத்துல ஜவ்வு பக்கம் ஒரு வறட்சித்தன்மை ஏற்படுதா, எலும்புகள் ஒன்றோடு ஒன்று உரசிக்கொள்ளும் போது வலியை உண்டாக்கும். தேவையான பசைத்தன்மை என்பது இருக்க வேண்டும். இது சுருக்கமாக ஒரு வலி. அதே போல் அதிகமாக ஒரு பக்கமாகவே பார்த்திங்கன்னா ஒரு கைகளுக்கு மட்டுமே வேலை கொடுப்பது. இப்போ உதாரணத்துக்கு ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு வழக்கமாக இருக்குது. வலது கை பழக்கம் உடையவர்களுக்கு என்னவாக இருக்கும், அதிகமாக வலது கை பக்கமே வேலை செய்வோம் இல்லையா, வலது கை பக்கம் வலிகளை ஏற்படுத்தலாம். சில பேர் பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் அப்படின்னு இருப்பாங்க. எந்த கைகளை அதிகமாக பயன்படுத்திடும் பாருங்கள். இரண்டு கைகளையும் பயன்படுத்தி செய்யும்போது பார்த்திங்கன்னா பெரும் வலிகள் என்பது யாருக்கும் இருக்காது. ஏன்னா சமநிலை பேணப்படுகிறது இல்லையா. குறிப்பாக ஏதோ ஒரு பக்கம் மட்டுமே. சில பேர் பாருங்கள், தூங்குனாலும் ஒரு பக்கம் மட்டுமே சாய்ந்து தூங்கிட்டே இருப்பாங்க. வலது பக்கம்னா வலது பக்கமே, ஏன்னா இடது பக்கமோ மல்லாக்கப்படுத்துக்கிறதோ சமநிலை என்பது பேண மாட்டார்கள். அப்படி இருக்கும்போது தோல் பட்டையிலும் பார்த்திங்கன்னா அது ஒரு இறுக்கத்தன்மையை ஏற்படுத்தும். ஒரு பக்கத்துக்கு இருக்கக்கூடிய இறுக்கத்தன்மையை தான் வலி ஏற்படுத்துறதுக்கான மெயினான காரணங்க. உடல் முழுவதுமே பார்த்திங்கன்னா ஒரு தளர்வு நிலையில் ரத்த ஓட்டம், காற்றோட்டம் இதெல்லாம் சீராக போயிட்டு இருக்க வரைக்கும் பார்த்திங்கன்னா எங்கேயும் வலிகள் என்பது ஏற்படாது. இதுலேயும் பார்த்திங்கன்னா தோள்பட்டை வலி, இந்த பக்கம் அந்த கைகளோடு சேர்ந்து இணைந்திருக்கக்கூடிய புரசோன் ஷோல்டர், இந்த மாதிரி நிறைய வலிகள் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தூக்கமின்மையில் அவதிப்படக்கூடியவங்களாக இருந்தாலும் தோள்பட்டையில் பாதிப்பை உணர்வார்கள். இப்போ நிறைய பேருக்கு தூக்கம்ங்கிற வராமல் செல்ஃபோனை பார்க்குறது, டிவியை பார்க்குறது இந்த மாதிரி இருக்காங்க இல்லையா. அப்போ தூக்கமின்மைக்கும் தோள்பட்டை வலிகளுக்கும் சம்மந்தம் இருக்குது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, தூக்கம் ஒருவர் கண் விழித்து கொண்டே இருக்கிறார் என்றால் நுரையீரல் என்பது பாதிக்கப்படுகிறது. காற்று தான் வலிகளை எல்லாத்துக்குமே அத்தாரிட்டிங்க. காற்றுக்கும் வலிகளுக்கு சம்மந்தம் இருக்குங்க. அப்போ காற்று எப்போது பாதிக்கப்படுகிறதோ அப்போ வலிகள் என்பது துவங்கிவிடும். இப்போ ஷோல்டரோடைய வலி எங்கிருந்து ஆரம்பிக்குது, தூக்கத்தில் பாதிப்பு வரும்போது, தூக்கம் என்பது இல்லாமல் போகும்போது, காற்று ஏற்கனவே நுரையீரல் பக்கம் பாதிப்பு ஏற்படுதா, நம்முடைய நுரையீரல் பகுதி என்பது பாருங்கள், இடது பக்கம் வலது பக்கம் நுரையீரல் இருக்கிறதா, உடனடியாக வலிகளை வெளிப்படுத்தக்கூடிய இடமாக நம்முடைய தோள்பட்டை அமைந்திருக்கிறது. ஓகே, இப்போ இதில் கோது தெரப்பினுங்க ஒரு அருமையான தெரப்பி. 2 நிமிடங்களில் எல்லா வலிகளையும், இப்போ தோள்பட்டை வலின்னு இல்லை, எல்லா வலியையும் குணப்படுத்தி கொள்ள முடியும். இப்போ தோள்பட்டையில் இடது தோள்பட்டையா வலது தோள்பட்டையா, ஒருவருக்கு கவனிக்க வேண்டியது நோய் அறிதலில் மிக மிக முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் வலி அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார் அப்படின்னா அந்த வலி இருக்கக்கூடிய இடம் என்ன, அந்த வலி ஏற்படுவதற்கான காரணம் என்ன, இதற்கு தீர்வு செய்யக்கூடிய இடம் என்ன. பாருங்கள், நம்ம இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். பாருங்கள், ஒரு தைலமே தடவறதா இருந்தால் என்ன பண்ணுவோம், வலி இருக்கிற இடத்துல ஒரு தைலத்தை தடவும் இல்லையா. அப்போது அந்த இடத்துல வலி மறைந்து விடும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். உண்மையில் நம்ம கோது தெரப்பியை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா, வலி என்பது எங்கே இருக்கிறதோ உங்கள் சிகிச்சை என்பது அங்கே கிடையாது. அப்போ வலி இருக்கக்கூடிய இடத்துக்கு சிகிச்சை செய்ய வேண்டிய இடம் என்பது உடம்புல இன்னொரு பக்கம் இருக்குது. அது எந்த இடம்னு நம்ம அறிந்து கொள்வது தான் இந்த கோது தெரப்பியினுடைய சாராம்சம். இது மிக முக்கியமான ஒரு பகுதியும் கூட. இப்போ வலது பக்கம் நீங்கள் சொல்கிறீங்கன்னா, உங்கள் உடம்புல இடது பக்கமாக இருக்கு இல்லையா, முதுகு பக்கம், உங்களுடைய இடுப்பு பகுதி இருக்குது பாருங்கள், அந்த பகுதியில் ஒரு 2 நிமிடங்கள் பார்த்திங்கன்னா ஒரு மிதமான அழுத்தம் கொடுக்க சொல்லுவோம். அது குறிப்பாக தோள்பட்டையில் நீங்கள் எந்த இடத்துல வலின்னு நீங்கள் சொல்கிறீங்களோ, உதாரணத்துக்கு இப்போ நான் உங்களிடம் காண்பிக்கிறேன் வலது தோள்பட்டை. இப்போ நீங்கள் வலின்னு குறிப்பிடக்கூடிய இடம் இப்போ வலது தோள்பட்டை அப்படின்னு சொல்கிறீங்கன்னு வச்சுங்க. இந்த இடம் சொல்கிறீங்க அப்படின்னா இதோடைய நேர் பின்பக்கம் என்னுடைய இடுப்பு பகுதி இருக்கும் இல்லையா, பின்பக்கம் இடுப்பு பகுதி, இது வலது பக்கம்னா இதோடைய நேர் இடது பக்கமாக இருக்கக்கூடிய பின்பகுதி இருக்குது இல்லைங்களா. என்னுடைய முதுகு பக்கத்தில் ஒரு சில இடங்களில் நான் பரிசோதனை செய்யும்போது இந்த பக்கம் வலி உணர்ந்தேன் இல்லையா, அதே அளவான வலியை நான் உணர்வேன். மிதமான அழுத்தம் கொடுக்கும்போது தெரிஞ்சிடும். அதை நம்ம செய்யும்போது 2 நிமிடங்களில் அந்த வலி அங்கேயே மறைஞ்சிடும். இங்கே ஏற்பட்டது இல்லையா, இந்த வலி மறைந்து விடும். அப்போ மீண்டும் அந்த இடத்துல அழுத்தி பார்த்தா வலி என்பது இருக்கக்கூடாது. அப்படின்னா நீங்கள் கோது தெரப்பியை சரியாக பயன்படுத்திருக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்போ தோள்பட்டை வலிக்கு ஒரு உதாரணம் சொன்னாலே, இது மாதிரி யாருக்காவது வலி இருக்கிறது என்றால் இப்போது இந்த கணமே நீங்கள் செய்து பாருங்கள். உடனே 2 நிமிடங்கள் வலி சரியாகிறத நீங்கள் கண்கூடாக பார்ப்பீர்கள். சரிங்களா. கோது தெரப்பி அப்படிங்கிற ஒரு அற்புதமான கலையை நாம் பயிற்சி வகுப்பாகவும் நடத்தி அனைவருமே
உலக மக்கள் அனைவருமே கற்று பயனடைய வேண்டும் என்பதற்காக ஒரு வகுப்பு ஏற்பாடு செய்திருக்கிறவங்க ஆன்லைனில். பாருங்கள், வரக்கூடிய நவம்பர் மாதம் 7, 8, 9, 10, 11 ஆகிய 5 தினங்கள் தினமும் இரவு 7 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் கூகுள் மீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வகுப்பாக நடைபெற இருக்குங்க இந்த கோது தெரப்பி. இந்த வகுப்பில் பங்கேற்க கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் உங்கள் பெயரை அழைத்து பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த வகுப்பிற்கான கட்டணம் ரூபாய் 2000. இந்த வகுப்பில் பங்கேற்று பயன்பெற உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.